எல்லாருக்கும் வணக்கம். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதை கொஞ்சம் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம கம்பெனி வளர்ச்சிக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம், திமுகவை பிடிக்காத நண்பர்கள் அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சரி, ரைட்டு. இந்த ஒரு படத்தில் வடிவேலு கரப்பாம்பூச்சியை கையில் பிடிச்சிக்கிட்டு இதை போட்டால் அது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு சிரிப்புன்னு சிரிப்பார் இல்லையா? அந்த மாதிரி தேமுதிக எங்கள் கிட்ட பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், வெற்றி வெற்றின்ட்டு திமுக உடன்பிறப்புகள்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தா அது வேற மாதிரி இருக்குது. அந்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் இருப்பார். சமீபத்தில் ஒரு டிவி டிபேட்டில் பேசியிருப்பார். என்ன அப்படின்னா, அண்ணாமலை படத்தில் ஒரு இடத்த வாங்கிறதுக்கு சரத்பாபு வந்திருப்பார். அது ஆரம்பத்தில் 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு இடையில ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரேட்டை ஏற்றிக்கிட்டே போவார். கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு போய் கொண்டு போய் 12 கோடியில் நிப்பாட்டிடுவார். 12 கோடி கொடுத்து கம்மி மதிப்புள்ள நிலத்தை சரத்பாபு வாங்கிட்டு, நான் அண்ணாமலையை ஜெயிச்சிட்டேன், ரஜினிகாந்த் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பெருமைப்பட்டுவார். போட்டியார் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து சொல்லுவார், சரத்பாபுவோட அப்பா வந்து சொல்லுவார், கம்மி மதிப்புள்ள நிலத்தை 12 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறியே, நான் என்னடா பண்ணுவேன் முட்டாள் அப்படின்ட்டு திட்டுவார் அவங்க அப்பா. அந்த மாதிரி தான் இப்போ திமுகவுடைய நிலைமை இருக்குது. என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தேமுதிக வேண்டான்ற மனநிலையில் தான் இருந்திருக்கிறார். எதுக்குப்பா அவங்களுக்கு தேவையில்லாமல் 10 இடத்த கொடுத்துட்டு 10 இடத்துல அவங்க சின்னத்தில் போட்டி போட வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு போயிடுவோம், நம்ம ஆளுங்களுக்கு ரெட்டாலையில் போட்டி விடுவோம் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு தான் எடப்பாடி ஆரம்பத்திலே இருந்திருக்காரு. அப்போது ரேட்டை ஏற்றி விட்டு கொண்டு போய் திமுக கிட்ட தள்ளியாச்சு. இப்போது குறைஞ்சது 10 சீட்டாவது கேட்டு வாங்கினாதான், 10 அல்லது 10க்கு மேலேயோ சீட்டுகள் கேட்டு வாங்கினாதான் பிரேமலதா அவர்கள் கட்சி நலனுக்காக தான் திமுக கிட்ட போய் கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு தொண்டர்கள் ஒன்னா பாதியாவாச்சும் அறகுறையாவாச்சும் நம்புவாங்க. இல்லை அவங்க கொடுக்குற வெறும் 5ஓ 6ஓ அல்லது ஒரு 7ஓ வாங்கிக்கிட்டு நின்னாங்க போட்டிட்டாங்க அப்படின்னா கட்சி தொண்டர்கள் கட்டாயமாக புரிஞ்சுக்காங்க, இல்லை இவங்க கட்சி நலனுக்காக போய் சேரல, முழுக்க இவர்களுடைய குடும்பத்துடைய சுயநலம், இவர்களுடைய குடும்பத்துடைய வருமானம், அதை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு தொண்டர்கள் பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவங்கள மதிக்காமல் போய் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக தேமுதிக தொண்டர்கள் புரிஞ்சுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் அவங்களுக்கு இருந்த ஆப்ஷன் என்ன? 9+1 10 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு, இதெல்லாம் அதிமுக கொடுத்த ஆப்ஷன்ஸில் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் தெரியும் தேமுதிக தொண்டர்களுக்கு. 10 கொடுக்குறாங்க, ஆனால் அந்த பக்கம் போய் நிற்காம கட்சி முக்கியம்னு நினச்சிருந்தா அங்கே போய் நின்றுக்கணும். அதை விட்டுட்டு வெறும் 6 சீட்டை வாங்கிட்டு இங்கே திமுக கிட்ட போய் நிற்கிற அப்படின்னா நீ யாருக்காக நீ கட்சி நடத்துகிற? வெறும் உன் குடும்பத்திற்காக மட்டும்தான் கட்சி நடத்துகிற அப்படின்றத தேமுதிக தொண்டர்கள் தெளிவாக உள்வாங்கிக்குவாங்க. இப்போது அந்த மாதிரி 6 சீட்டில் வாங்கி நின்னாச்சு. 6 சீட்லேயே 7 சீட்லேயே வாங்கி நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். தேமுதிக தொண்டர்களே முதல்ல தேமுதிக ஓட்டு போடுவாங்களா என்பது மிகப்பெரிய சந்தேகம். இது ஒரு ப்ளஸ், இது ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போ திமுக ஒரு 10 இடத்துல நேற்று நம்ம வீடியோவில் பேசணும், உதயசூரியனை நிற்க வேண்டிய இடத்துல எல்லாம் முரசு சின்னத்தில் வேட்பாளர் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த முரசு சின்னத்தில் வேட்பாளர் போடுற இடத்துல ஆல்ரெடி யாரெல்லாம் அந்த இடத்துக்கு போட்டி இருந்திருப்பாங்க? திமுகவே இருந்திருக்கும், அல்லது விசிகா இருந்திருக்கும், அல்லது நம்ம குருநாதர் வைகோ கூட இருந்திருப்பார். இப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் பிடிங்க யார் கொடுக்க போகிறாங்க? தேமுதிகவை கொடுக்க போகிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் கடுப்பாவாங்களா மாட்டாங்களா? அப்போ கூட்டணின்றது எங்கெங்க ஒரு ஒற்றுமை, கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமைன்றது இருக்காது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வைகோ போட்டுருக்காரு, சண்டன் வந்தால் காங்கிரஸ்காரனுக்கு கதர் சட்டெல்லாம் கிழியும் அப்படின்ட்டு. அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் கூட பதிலடி கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா, மேலிடத்தில் எங்களை வந்து கூட்டணி பற்றி பேசக்கூடாதுன்ட்டு அகில இந்திய தலைமை சொன்னதுனால நான் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறேன், கொஞ்சம் வாயை அடக்கி பேசுங்க, நான் ஒன்றும் பயப்பட்டுலாம் அமைதியா இல்லை அப்படின்ற மாதிரி மாணிக்கம் தாக்கூர் வைகோவுக்கு பதிலடி கொடுத்துருந்தார். அப்படி இருக்கும்போது உள்ளே ஏற்கனவே வெட்டுக்குத்து தான் நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே வெட்டுக்குத்தா இருக்கிற இந்த கூட்டணிக்குள்ள திருப்பி தேமுதிக உள்ள கொண்டு வந்து மறுபடியும் ஒரு குழப்பம். இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில தான் திமுக கூட்டணி படு டேஞ்சரான இடத்துல தான் இருக்குது. இது ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போ உதயசூரியன் சின்னத்தில் நிப்பாட்டினா கூட ஒரு பவர்ஃபுல்லான சின்னம், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம், வச்சுக்கலாம். இப்போ முரசு போட்டிடுறாங்கன்னு வச்சாங்க, ஒரு 10 இடத்துல முரசு சின்னத்தில் வேட்பாளர் போடுறாங்க. அந்த 10 இடத்துலையுமே அதிமுக ரெட்டலை போட்டாங்கன்னு வச்சாங்களேன், எப்படி இருக்கும்? 10க்கு 10 இடம் சாலிடாக தேமுதிக தோக்கும். ஏன்னா ரெட்டலைங்கிறது மக்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட சின்னம், மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான சின்னம். அப்படின்னும் போது ரெட்டலை எதிர்த்து முரசு சின்னத்தில் போட்டிட்டு இவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா 5 வருஷம் திமுக ஆன்டி இன்கம்பன்சி சுமந்துக்கிட்டு வருது. இவங்க குறுக்கால போந்துக்கிட்டு நீ மட்டும் ஏன் சுமந்துக்கிட்டு கொஞ்சம் ஏன் தலைமையிலையும் ஏற்றி விடு அப்படின்ட்டு இவங்களும் தலைமையில் ஏற்றிட்டு வராங்க. அப்படின் போது ஆன்டி இன்கம்பன்சியோட சேர்த்து எதிரில் நிற்கிற ரெட்டையிலேயே இவங்களால் வீழ்த்த முடியுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு விஷயம். இன்னொன்று, ஏடிஎம்கே கேம்பில் அவங்க ஆல்ரெடி ஹாப்பியாக இருக்காங்கன்றது நம்ம நேற்றே பார்த்தோம். என்ன அப்படின்னா, இப்போ அதிக தொகுதியில் ரெட்டையில் அவங்களால் போட்டியிட முடியும். கிட்டத்தட்ட ஒரு 180 தொகுதி பக்கம் அதிமுகவால் போட்டியிட முடியும் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்போ இங்கே தேமுதிகவுக்கு ஒரு 10 இடம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு. திமுகவில் குருநாதர் வைகோ சும்மா இருப்பாரா? இங்கிருந்தோ திடீர்னு வந்துட்டு
நேற்று வந்தவங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் உன்னை திட்டிக்கிட்டு உன்னை வந்து கேவலம் பேசிக்கிட்டு நீ வந்து ஒரு தீய சக்தின்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு நீ வந்துட்டாங்கன்ற உடனே அவங்களுக்கு 10 சீட் நீ கொடுக்குற, கூட ஒரு ராஜ்யசபா சீட்டு வேற கொடுக்குற. எனக்கு ராஜ்யசபா இல்லையா, நேன் இழிச்ச வாயிலுவா, என்கிட்ட தான் தெலுங்கு ஓட்டு இருக்குது அப்படின்ட்டு குருநாதர் வைகோ கேட்க மாட்டாரா? கேட்பாரு. விசிகா தோழர் திருமாவர்கள், ஏப்பா நீ பண்ணுற எல்லாத்துக்கும் நானும் கூட சேர்ந்து செருப்படி வாங்கிக்கிட்டு, அதுவும் உன்னை காப்பாற்றி விடுறதுக்காக குறுக்க பூந்து நீ பண்ணுற எல்லாத்துக்கும் என் முதுகு மேலே நான் அடி வாங்கிக்கிட்டு, நீ கொடுக்குற 4-5 அப்பப்போ வாங்கிக்கிட்டு பேசாமல் வாய் மூடிக்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கிறான்ல, உன் கூடவே இருக்கிறான்ல, உன் காலை சுற்றியே தானே இருக்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டியா? திடீர்னு வந்தவங்களுக்கு ராஜ்யசபாவுக்கு சீட்டு கொடுக்குற, எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் கேட்குறாருன்னா நியாயம் தானே? இதெல்லாம் ஸ்டாலின் எப்படி சமாளிப்பார் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அத்தனை சீட்டு எல்லாருக்கும் ஒதுக்கிட்டு கடைசியில் மிஞ்சி போனால் ஒரு 160 தொகுதியில் திமுக போட்டிடும். இப்போ 160 தொகுதியில் திமுக போட்டிட்டு மீதியெல்லாம் கூட்டணி கட்சிக்கு விட்டாங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? ஒருத்தவங்க வந்து முரசை தூக்கிட்டு வருவாங்க, ஒருத்தர் பானையை தூக்கி தலைமையில் வச்சுட்டு வருவார், இன்னொருத்தர் டார்ச் இப்படி அமைக்கி பார்த்துக்கிட்டே வருவார் எரியுதா இல்லையா அப்படின்ட்டு. அப்படின்னும் போது இது எல்லாமே மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு பாப்புலர் இல்லாத அன்பாப்புலரான சின்னங்களாக தான் இருக்கும். அதுவே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே மக்களுக்கு பாப்புலரான சின்னங்கள், ரெட்டாலையாக இருக்கட்டும் அல்லது மாம்பழ சின்னமாக இருக்கட்டும். இப்போ வட தமிழ்நாட்டிலலாம் மாம்பழ சின்னத்துடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதே மாதிரி டிடி அவர்களுடைய குக்கர் சின்னமாக இருக்கட்டும், அதே மாதிரி பாஜகவுடைய தாமரை சின்னம், இது எல்லாமே மக்கள்கிட்ட பாப்புலர் இருக்கக்கூடிய சின்னங்கள். அப்போ இதையெல்லாம் எதிர்த்து இப்படி நான் 10 கட்சி வச்சுக்கிட்டேன் 15 கட்சி வச்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கலாம். பார்க்கறதுக்கு பாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறோம், எங்கள் படை பலம் எப்படி இருக்குது பாருங்க அப்படின்ட்டு பெருமை பீத்திக்கலாம். ஆனால் அதனால் நன்மை என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் மக்களால் பார்க்கப்படுது. ஏற்கனவே உள்ளுக்குள்ளே மாற்றி அடிச்சுன்னு கிடக்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ தேமுதிக தொண்டர்கள் கழுவி ஊதுறாங்க பிரேமலதா அவர்களை. தேமுதிக தொண்டர்கள் மட்டும் இல்லை, சாதாரணமாக பார்க்குற பொதுமக்கள் அவர்களே கூட. ஏன் அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் திமுகவை திட்டிகிட்டு இருந்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நபர் இருக்காருல்ல திமுகவில், ஆபாச பேச்சாளர், அவரெல்லாம் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளால வாயில் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு பிரேமலதா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அந்த விஜயகாந்த் கொண்டாட்டி அவ பேரு எடி பெத்த புள்ள மாதிரி இருக்கிறாங்க. அவ பல்ல பச்சேரி முன்னாடி பாடி மாவுல உன் பல்ல புடுங்குறேன். அவன் ஒருத்தி இருக்கா பஜேரி முண்ட, அந்த பிரேமலதா விஜயகாந்தா மகனை எங்க அண்ணன் தளபதி இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆகட்டும், ஜெயலலிதா சாவ மட்டும் கண்டுபிடிக்க போறதில்ல, விஜயகாந்த் ஏன் வாய் போச்சுன்னு கண்டுபிடிப்போம். மகளை உங்களை தூக்கி உள்ள போட்டு நசுக்கி சாறு பூஞ்சி. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த போது இதே திமுக விஜயகாந்த் அவர்களை யாரையெல்லாம் வச்சு எப்படிலாம் பேச வச்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மீடியாக்களை வச்சுட்டு விஜயகாந்த் ஒரு கோமாளி பையன், ஜோக்கர் பையன், குடிகாரன் அப்படிங்கிற மாதிரிலாம் சித்தரிச்சது இதே திமுக. இந்த அளவுக்கு தேமுதிகவோட வீழ்ச்சிக்கு காரணமே திமுக தான். இப்போ பாருங்க, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற நபர் என்று பேசுறாரு யார? பிரேமலதா அவர்கள். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட போயிட்டு நீங்கள் போய் கூட்டணிக்கு போய் சேர்றீங்க அப்படின்னா உங்கள் கட்சி தொண்டர்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க, மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதனால தான் எல்லாரும் இப்போ கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா அவங்களை மன்னிக்காது அப்படின்ட்டு எல்லாரும் சாபம் விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும்? முதல்ல சரி, திமுக பிரேமலதா அவர்களை பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரேமலதா அவர்கள் திமுகவை என்னென்ன பேசியிருக்காங்கன்றதே எல்லாருக்குமே தெரியும். ஒன்றும் இல்லை, செந்தில் பாலாஜியை பற்றி பேசும்போது செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர், இப்படியே கையை வச்சுட்டு அழுதாரு, பேண்ட்ல யூரின் போனாரு அப்படின்லாம் செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சிச்சிருக்காங்க. கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்களே அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? இப்ப பிரேமலதா அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதே வாயால அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்கள் நல்லவர், வல்லவர், அவர் ஒரு ஊரறிந்த உத்தமர், இப்படி எல்லாம் பேசணும் இல்லையா? செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் இல்ல, திமுகவே ஒரு ரவுடி கட்சி, இவங்க பண்றதெல்லாம் ரவுடிசம், பஜ்ஜி கடையில போய் பாக்ஸிங் பண்றது, போண்டா கடையில போய் சண்டை போடுறது, இதுதான் திமுக பண்ற வேலை அப்படின்ட்டு அதையும் தான் பேசியிருக்காங்க. திமுக பத்தி நம்ம சொல்லவே வேணாம். பியூட்டி பார்லர்ல போய் அடிப்பாங்க, பஜ்ஜி சாப்பிட்டு அடிப்பாங்க, பிரியாணி சாப்பிட்டு அடிப்பாங்க. ரவுடிசத்தை கட்டவிழ்க்கிறது அவர்களுக்கு மன்னர் அவர்கள் தான், அவங்களை விட்டா வேற யாரும் கிடையாது. ஆட்சியில இல்லாத பொழுதே பல அராஜகங்களை நடத்துபவர்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த நாடு எப்படி இருக்கும்னு அது மட்டும் இல்ல, இப்ப இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி ஏத்தரம் பாருங்க. இந்தியாவையே உலக அளவில் தலைகுனிய வைத்த ஒரே கட்சினா அது திமுக தான். அதோட நிப்பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனப்படுகொலை செய்ததற்கு முக்கியமான காரணமாக இருந்தது திமுக. தமிழகத்துல தமிழ் மக்கள் அங்க இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த கட்சி திமுகன்னு பேசியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் உலக அளவில் தலைகுனிவு செஞ்ச ஒரே கட்சி திமுக. நல்லா புரிஞ்சுக்கணும். 2G ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல், தமிழ் ஈழ படுகொலை என்று அத்தனைக்கும் காரணம் தமிழ் ஈழ தலைவர் என்று சொல்லிக் கொள்ளும் கலை. சரி உடுப்பா, கூட்டணினா அதெல்லாம் சகஜம் தான். கூட்டணிக்கு வராதுக்கு முன்னாடி ஒருத்தர் மாற்றி திட்டிக்கிறது தான், அப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் மாற்றி போடுங்கிறது தான் அரசியல், இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நம்ம குருநாதர் வைகோ கூட திமுக அவர் பேசாத பேச்சே கிடையாது.
தமிழின தலைவனா நீ இன துரோகி அப்படின்ட்டு கலைஞரை பார்த்து சொன்னது, அது மட்டும் இல்லை ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொன்னதெல்லாம் இருக்கு. ஸ்டாலின் ஹீ இஸ் நோபடி. அவருக்கு தமிழினம்னா என்னன்னு கேளுங்க, அது எங்க இருக்குதுன்னு கேட்பாரு அப்படின்ற மாதிரி ஸ்டாலினை ஒரு தத்தி அப்படின்ட்டு சொன்னவர் தான் இதே வைகோ. அதே மாதிரி தமிழர்களுடைய சாபம் உங்களை மன்னிக்கவே மன்னிக்காதுன்னு சொன்னவர் தான் நம்ம வைகோ அவர்கள். ஆனால் இப்போ என்ன பண்ணிக்கிறாரு, திமுகவில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களுடைய வேட்டி மேலே ஏதாச்சும் டீ கொட்டிடுச்சுன்னா கட்சி படுத்து வேக வேகமாக அவர் தொடச்சி விட்டுட்டு இருக்கிறாரு. அந்த வேலையை இப்போ பார்த்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். சரி, கூட்டணிக்குள்ளே வந்துட்டா இதெல்லாம் சகஜம்தான்ப்பா, அப்போ அப்படி பேசுவாங்க இப்போ அப்படி பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் சமீபத்தில் இப்போ உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்ட்டு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க இல்லையா தேமுதிக. அந்த சுற்றுப்பயணத்தின் போது அவங்க பேசின பேச்சு, இப்போ பேசின பேச்சு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் கஞ்சா, டாஸ்மாக்கு இதனாலெல்லாம் மக்கள் சீரழிகிறாங்க, போதை பழக்கம் எக்கச்சக்கமாக பெருக்கெடுத்து ஓடுது தமிழ்நாட்டில், பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை, அப்போது பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு வேணும்னா கட்டாயமாக ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு பேசினவங்க தான் இதே பிரேமலதா அவர்கள். கஞ்சா, போதை, டாஸ்மாக், செயின் புடுங்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இது அத்தனையும் ஒழித்து என் சகோதரிகளே, உங்க வீட்டு பெண்ணா நான் சொல்றேன், உங்கள் கஷ்டத்தை தீர்க்க ஒரு பெண் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்பதை சொல்றேன். பெண்கள் படையாக திரண்டு வாருங்கள், ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள். இப்படி எல்லாம் சமீபத்திலையும் கூட திமுகவை திட்டிட்டு டக்குன்னு போய் இப்போ திமுகவோட கூட்டணி வச்சா அந்த கூட்டணி விளங்குமா? அந்த கூட்டணி உருப்படுமா? விளங்காது. தேமுதிக தொண்டர்கள் முதல்ல மதிப்பாங்களா? மதிக்கவே மாட்டாங்க. இத்தனை நாள் ஆசையாக பார்த்துட்டு இருந்தாங்க, பரவாயில்ல வண்டி லெஃப்ட்டில் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுக்குது, கரெக்டான ரூட்டில் போயிட்டுக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க தேமுதிக தொண்டர்கள். டக்குன்னு லெஃப்ட் எடுத்து அறிவாலயத்துக்குள்ளே போய் வண்டியை பார்க் பண்ணிட்டாங்க பிரேமலதா அவர்கள். என்ன சொல்கிறது, தொண்டர்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க? எங்கள் மூஞ்சிகளெல்லாம் பார்த்தா, எங்கள் முகரக்கட்டைகளெல்லாம் பார்த்தா இதெல்லாம் செய்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு, இன்னுமாடா எங்களை நம்பிட்டு இருக்கிறீங்க, இப்படி அப்பாவே இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தொண்டர்களுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க பிரேமலதா அவர்கள். அப்படி இருக்கும்போது அங்கே கூட்டணி சிங்க் ஆகாது. திமுகவை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறாங்களான்னா அது மட்டும் இல்லை, சமீபத்திலையும் கூட விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய பிரபாகரன் விஜய் அவர்களுக்கு, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தார். ஒரு ஸ்மால் அட்வைஸ் கொடுக்குறேன்னா அது என்ன அப்படின்னா, காங்கிரஸை மட்டும் நம்பாதீங்க, ஏன்னா அவங்க உங்களை காட்டி அங்கே பேரம் தான் பேசுவாங்களே தவிர உங்ககிட்ட கூட்டணிங்களாம் அவங்க வரமாட்டாங்க, அதனால தயவு செஞ்சு காங்கிரஸை நம்பாதீங்க அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அடி அப்படின்ட்டு விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம விஜய் பிரபாகரன். விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா, உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். ஏன்னா அரசியல் மூத்தவர் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க, அண்ணாவோட சின்ன அட்வைஸ். இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க, நம்பிராதீங்க, அதை தூண்டில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க. இப்படியாக ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி கடிச்சிட்டு இருக்கிற ஒரு செல்ஃப் எடுக்காத ஒரு விளங்காத கூட்டணி தான் திமுக கூட்டணி. சொல்லிக்கலாம், இங்க பாருங்க எங்க கிட்ட நம்பர்ஸ் பெருசா இருக்குது அப்படின்ட்டு. வடிவேல் ஒரு படத்தில் சொல்ற மாதிரி மை குட் கிளையண்ட் பட் நோ பீஸ் அப்படின்னு வர இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம், நம்பர்ஸ் பெருசாக வச்சுக்கலாம், அதனால நோ யூஸ். இப்படி தான் திமுகவோட கூட்டணி இருக்குது. இப்போது 22ஆம் தேதி இந்த எத்தனை சீட்டு, யார் யாருக்கு எத்தனை சீட்டு, எந்தெந்த தொகுதி அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க இல்லையா, அன்னைக்கு இருக்குது ஒரு புது கூத்து. இது ஒரு பக்கம் திமுகவில். இந்த பக்கம் அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க பாட்டு எலெக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்னா, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் எதுக்கு வீணா அவங்களுக்கு தூக்கி கொடுக்கணும், தேவையில்ல, பேசாமல் அன்புமணி அவர்களுக்கு ஒன்று, டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒன்று கொடுத்துட்டா கூட கூட்டணி இன்னும் கொஞ்சம் நல்லா சிங்க் ஆகும், தொண்டர்கள் இன்னும் தீவிரமாக இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது கூட எடப்பாடி பழனிசாமி அவருடைய கால்குலேஷனாக இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் இப்போ காங்கிரஸ் திமுக ஒரு பக்கம் மனக்கசப்புன்றது ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அந்த மனக்கசப்பை சரி பண்ண முடியாது. ஏன்னா மாற்றி இவங்க மாற்றி அவங்கள மாற்றி இவங்க நிறைய பேசியாச்சு, நிறைய சண்டை போட்டாச்சு. அப்படின்னும் போது கூட்டணியே அங்கே உறுதி ஆனாலுமே கூட அவங்க களத்தில் ஒர்க் பண்ணுவாங்களா, டிஎம்கே நிற்கிற தொகுதிக்கு முதல்ல காங்கிரஸோட தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்களான்றதே மிகப்பெரிய சந்தேகம். அதே மாதிரி திமுக நிற்கிற தொகுதிக்கு தேமுதிக தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்களா, வேலை செய்வாங்களான்றதே மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா இயல்பாகவே திமுக மேலே தேமுதிக தொண்டர்களுக்கு கசப்புன்றது உருவாயிருச்சு. அந்த கசப்பை மறுபடியும் சரி பண்ண முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பிரேமலதா போய் அங்கே கூட்டணி வச்ச ஒரே காரணத்துக்காக இத்தனை நாள் இருந்த எல்லா பகையையும், இத்தனை நாள் திமுக மேலே வச்சிருந்த எல்லா வன்மத்தையும் மறந்து தேமுதிக தொண்டர்கள் போய் திமுக வேலை செய்வாங்க அல்லது ஓட்டு போடுவாங்கன்றது அதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒன்றா தான் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள மாற்றி அடிச்சுக்கிட்டு அது ஒரு விளங்காத கூட்டணியாக தான் போயிட்டு இருக்குது. மொத்தத்தில் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அறிவாலயத்துக்குள்ளே எட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் கருப்பு சிவப்பு துண்டு தூக்கி இப்படி தலைமையில் போட்டு உட்காந்துருப்பார். இந்த பக்கம் பிரேமலதா அவர்கள் கருப்பு மஞ்சள் சிவப்பு துண்டு போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த பக்கம் திருமா அவர்கள் கையில் வச்சிருந்த பானையை தூக்கி கீழே போட்டு உடச்சிட்டு தலைமையில் அவர் ஒரு ப்ளூ கலர் துண்டு போட்டு உட்காந்துருப்பார். இந்த பக்கம் செல்வ பெருந்தகை. இப்படி தான் இருக்க போது அறிவாலயம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க,
திமுக மறுபடியும் தொடரவே கூடாது, திமுக மறுபடியும் வரக்கூடாது, திமுக 1.2வை நம்மளால் சமாளிக்க முடியல, இன்னும் 2.1 வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம சோழியை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்றதுல மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அப்படின்னும்போது பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வீடியோவில் ஏன் இப்படி நிறைய கட்டாக வருது அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேலே பில்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, நல்லா ஃப்ளோவாக பேசிக்கிட்டு இருக்கும்போது கிர்ன்னு ஒரு சவுண்டு வரும். செவுத்தை அறுத்துக்கிட்டு இருப்பாங்க மிஷின் வச்சுக்கிட்டு, இல்லைனா உளியை வச்சுக்கிட்டு செவுத்தை ஓட்ட போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் தொல்லைகள் இருக்கிறதுனால தான் அங்கங்கே கொஞ்சம் நிறுத்தி பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால தான் இத்தனை கட்டு வருது. ஒரு கொஞ்ச நாள் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.